அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. நீங்க சொல்லுங்க பார்க்கலாமே. ஆமே சத்தமாய் ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே சத்தமாய் ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. 2 கொரிந்தியர் 1:20 வாசிக்கிறோம். வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, உங்களுக்கு என்ன கர்த்தர் முன்குறித்தாரோ, எதை தருவன்னு கர்த்தர் சொன்னாரோ, எதை வாய்க்க பண்ணுவன்னு கர்த்தர் பேசினாரோ, அவைகள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரு. வாக்கு பண்ணினவர் மாறாதவராய் இருக்கிறாரு. தம்முடைய வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரு. கடந்த காலங்களிலே ஆண்டவர் தந்திருந்த வாக்கு தத்தங்கள், பேசின வார்த்தைகள் ஒருவேளை நிறைவேறாதது போல இருக்கலாம். ஆனா அப்படி அல்ல. அவைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்று இருக்கிறது, ஆமென் என்று இருக்கிறது. அவைகள் மெய்யாய் நிறைவேறும். நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோட சேர்ந்து பாடலாமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். அவர் நல்லவர், வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர், நிறைவேற்றி முடிக்க வல்லவர். அந்த நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அவர் நல்லவர். ஆமென் அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. நீங்க சொல்லுங்க. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. நீங்க சொல்லுங்க. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும். கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். சத்தமாய் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. அறிக்கை செய்து சொல்லுங்க பார்க்கலாமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. கைகளை தட்டி ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் இன்னும் சத்தமாய் ஆமென். கைகளை தட்டி சொல்லுங்க. ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே
என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. நீங்க சொல்லுங்க, வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. சொல்லுங்க, அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள். நல்ல கரங்களை தட்டியாமே ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். சத்தமாய் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். சத்தமாய் ஆமென். ஆண்டவரே, நீ சொன்ன வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமென் என்று நிறைவேற கிருபைக்காக நன்றி. ஆமென். சரி சொல்லுங்க, ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையே. தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுவே. சொல்லுங்க பார்க்கலாமே, குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. கரங்களை தட்டி ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம். நீங்க சொல்லுங்க ஆமென். கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் எங்களோடு இருக்கிற கிருபைக்காக நன்றி. இயேசு சொன்னதெல்லாம். கையை தட்டி சொல்லுங்க ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே சொல்லுங்க, நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. கரங்களை தட்டியாமே ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம். நீங்க பாடுங்க ஆமென் ஆமென். நன்றி ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் நீர் எங்களுக்கு வாக்குப்படினவராய் உண்மை உள்ளவராய் எங்களோடு இருக்கிறபடியினாலே ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம். நல்ல கையை தட்டி பாடுங்க ஆமென் ஆமென். ஓ ஹalleluya. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம். மறுபடி ஒரு விஷயம் பாடுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவரே, நீங்க என்னென்ன வாக்கு
வாக்குத்தத்தங்கள் கொடுத்தீங்களோப்பா. என்னென்ன வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு பேசுறீங்களா ஆண்டவரே? கடந்த காலங்களிலே, கடந்த நாட்களிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன வார்த்தைகளை பேசுகிறீரோ அந்த வார்த்தை ஒன்று கூட தரையில் விழுந்து போகாதபடிக்கு அவைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் என் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறபடியாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி அந்த அப்பாவுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்ற வல்லவர். வாக்குத்தத்தங்களை சொன்னவர் உண்மை உள்ளவர். அவர் மனிதனை போல மாற்றி பேசுகிறவர் அல்ல. மனிதனை போல இன்றொன்று பேசி நாளை ஒன்று பேசுகிறவர் அல்ல. உங்களுக்கு எவைகளை செய்வேன் என்று கர்த்தர் வாக்குப்படினாரோ தாம் சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராய், நிச்சயமாய் நம்முடைய வல்லவர் அற்புதங்களை செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஓ நீ நல்லவர். நல்ல கரங்களை தட்டி தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. எபிரேயர்ல வாசிக்கிறோம், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஐயாமா, வாக்கு பண்ணின ஆண்டவர் மனுஷனை போல மாத்தி பேசுறவர் அல்ல. வாக்கு பண்ணின ஆண்டவர் மனிதனை போல இன்றை கொண்டு சொல்லி நாளை கொண்டு சொல்லுகிறவர் அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ, எதை செய்வேன் என்று வாக்கு பண்ணினாரோ அதை அவர் அப்படியே நிறைவேற்ற வல்லவர். நல்ல கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை. ஓ வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். மனுஷங்க மாத்தி பேசலாங்க. ஒரு காரியம் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம போகலாம். ஒரு காரியம் வாக்கு பண்ணிட்டு தவறி இருக்கலாம், வார்த்தையில தவறி இருக்கலாம். ஆனா கர்த்தர் வார்த்தையில தவறுகிறவர் அல்ல. அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ ஹல்லேலூயா, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன சொன்னாரோ சொன்ன மாதிரி ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றி முடிக்கிறவர் நம்முடைய தேவன். இந்த நல்ல ஆராதனை வேளையில கர்த்தர் உங்களுக்கு எவைகளை வாக்கு பண்ணினாரோ சொன்னதை அவர் சொன்னபடியே நிறைவேற்றி முடிக்க வல்லவர். சொன்னதை அவர் சொன்னபடி நிறைவேற்றி முடிக்க வல்லவர். விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். அவர் நமக்கு எவைகளை முன்குறித்தாரோ அவை நிறைவேற்றுவதற்கு வல்லவர். வல்லவர். ஓ வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ள தேவன் எவ்வளவு நல்லவர். அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணும்போது அந்த வசனம் தொடங்குவது இப்படிதான் இருக்கிறது. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஓ ஹல்லேலூயா, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லவர், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆண்டவர் வாக்கு பண்றாருங்க. அங்க சொல்றாரு ஆபிரகாமுடைய வயதை சொல்லும் பொழுது ஆபிரகாம் 99 வயது என்று ஆபிரகாமின் இயலாமையை காண்பிக்கிறது. ஆனால் அடுத்த வார்த்தை சொல்கிறது, நான் சர்வ வல்லவர். 99 வயதான பொருட்டல்ல, நான் சர்வ வல்லவர். உனக்கு வயது மூத்து போனது ஒரு பொருட்டல்ல, நான் சர்வ வல்லவர். உன் வியாதி ஒரு பொருட்டல்ல, நான் சர்வ வல்லவர். உன் கடன் பிரச்சனை உங்க பார்வையில பெருசா இருக்கலாம், அது ஒரு பொருட்டல்ல. ஆண்டவர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஹல்லேலூயா. ஆபிரகாமே, உனக்கு வேணா 99 வயசு ஆயிருக்கலாம், ஆனா எனக்கு 99 வயசு இல்ல. நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நான் சொன்னதை சொன்னபடியே நிறைவேற்றி முடிப்பதற்கு வல்லவர். எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வசனம் அழகா ஆண்டு சொல்வார் பாருங்க, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் தாமதமாகி கொண்டிருந்த பொழுது ஆபிரகாம் நினைச்சிருக்கிற வேலை அவ்வளவுதான், இனி வாக்குத்தத்தங்கள் நடப்பதற்கு நிறைவேறுவதற்கு வாய்ப்பே இல்லையே, வாக்குத்தத்தம் நிறைவேற வாய்ப்பு இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த அருமையான நேரத்தில் கர்த்தர் இதே வார்த்தை உங்களுக்கு சொல்றாருங்க. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவர் வல்லவர்ங்க. வல்லவர் இல்ல, சர்வ வல்லமை உள்ளவர், எல்லா அதிகார படைத்தவர். அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லைங்க, அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாமை பொறுத்தவரைக்கும் 24 ஆண்டுகள் பெருசா தோணி இருக்கலாம். ஆண்டவர் சொல்ற, நான் சர்வ வல்லமை உள்ளவர். இன்னைக்கு உங்க வியாதி பெருசா தோன்றுகிறதா? கர்த்தர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். உங்க பலவீனம் உங்களுக்கு பெருசா தெரியுதா? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். 18 வருஷமா அந்த பிரச்சனையை சந்திக்கிற பாஸ்டர், கர்த்தர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். உன் பிரச்சனைகளை விட, உன் போராட்டங்களை விட, உன் நெருக்கங்களை விட, உன் சகல சூழ்நிலை விட நான் சர்வ வல்லவர். ஏனென்றால் வாக்கு பண்ணின நான்
உண்மை உள்ளவரா இருக்கிறார். உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆண்டவர் நல்ல ஆராதனை வேளையில் அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறார். அழகான பாடணும். அதுல பாருங்க, செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்தது அவருடைய வார்த்தை. சாராள் சொல்லும் போது சாராள் சொல்றாங்க, அடுத்த ஆண்டு இதே நேரம் உற்பவ கால திட்டத்தில் ஒரு குழந்தை அணைத்துக் கொண்டிருப்பாய். சாராள் சொல்றாங்க, இது எப்படி நடக்கும்? நான் கிழவியா இருக்கிறேனே, என் ஆண்டவன் முதிர் வயதுள்ளவரா இருக்கிறாரே, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டே. அதனுடைய அர்த்தம் லிட்டரலா சாராளின் கர்ப்பம் செத்து போனது. இனி அதுல குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை. செத்து போன கர்ப்பத்தை உயிர்ப்பித்து அவர் குழந்தையை தருவதற்கு வல்லவரானார். இந்த ஆராதனை வேளையிலே செத்து போன பல காரியங்களை என் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். செத்து போன சூழ்நிலையை என் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். செத்து போன குடும்பத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். உங்க செத்து போன பொருளாதாரத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். உங்கள் செத்து போன சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். செத்து போன ஆரோக்கியம், செத்து போன சமாதானம், செத்து போன ஐக்கியம், செத்து போன நன்மை, செத்து போன சகல காரியங்கள் இந்த ஆராதனை வேளையில உயிர்ப்பிக்கப்படுகிறது. விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரே, செத்து போன சகல சூழ்நிலைகள் உம்முடைய வாக்குத்தத்தங்களாலே உயிர்ப்பிக்கப்படுகிற கிருபைக்காக நன்றி, நன்றி. நல்ல கைகளை தட்டி அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, விடுதலை நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இப்பொழுதே குடும்பங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். ஐயா, ஆரோக்கியம் செத்து போச்சா? சமாதானம் செத்து போச்சா? ஐக்கியம் செத்து போச்சா? நம்பிக்கை செத்து போச்சா? விசுவாசம் செத்து போச்சா? எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? செத்து போன கர்ப்பத்தை உயிர்ப்பித்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் செத்து போன சகல சூழ்நிலைகளை அவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், வார்த்தை நிறைவேற்ற வல்லவர், சொன்னபடியே செய்து முடிக்க வல்லவர். ஏன் தெரியுமா? அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் ஒரு வார்த்தை கூட தவற விடாம உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வேளையில விசுவாசிக்கிறீங்களா? இந்த நேரத்தில் விசுவாசிக்கிறீங்களா? அவர் என்னெல்லாம் உங்களுக்கு வாக்கு பண்ணினாரோ, எதையெல்லாம் செய்வேன்னு கர்த்தர் சொன்னாரோ, சகோதரனே சகோதரியே, அவர் செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். அவர் செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். அவர் செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் சொல்லி ஒண்ணுமே இல்லை பிரதர், ஒண்ணுமே இல்லை. அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர். செத்து போன சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்தவர் உங்க செத்து போன பிசினஸை கர்த்தர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். உங்க செத்து போன ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், உங்க குடும்ப உறவை கர்த்தர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். செத்து போன உங்கள் சகல பொருளாதார மண்டலங்கள் இந்த ஆராதனை வேளையில உயிர்ப்பிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் உயிர்ப்பிக்கப்படுவதாக. எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். நீர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே. நீங்க சொல்லுங்க. ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் இன்னும் சத்தமாய் ஆமே. ரபாபாலரதனமா ஒரு கபலரதனம். அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்க வாக்குத்தத்தம் ஒருவேளை லாசருவை போல செத்திருக்கலாம். உங்க வாக்குத்தத்தம் ஒருவேளை லாசருவை போல கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கலாம். உங்க வாக்குத்தத்தம் ஒருவேளை லாசருவை போல அமைதியாய் கல்லறைக்குள் வைக்கப்பட்டதை போல, கல்லறைக்குள் வைக்கப்பட்ட ஒரு சபம் எப்படி அமைதியாக இருக்குமோ, அசைவில்லாது இருக்குமோ, ஒரு மாற்றமும் இல்லாது இருக்குமோ, ஒருவேளை உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகி இருக்கலாம். ஆனால் செத்து போனாலும் நாற்றம் எடுத்தாலும் 4 நாட்கள் ஆனாலும் அதை உயிர்ப்பித்து உயிரோடு எழுப்பி அதை ஜீவனோடு திருப்பி தந்து நான் இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறவர், நான் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானதில்லை என்று வாக்கு பண்ணின நான் அவை அப்படியே நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லுகிற கர்த்தர் அவைகளை நிறைவேற்றுவதற்கு வல்லவரா.
கைகளை வெட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் அற்புதங்கள் நடக்கிறது. விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க பிரதர், சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்குள்ளாய் கடந்து வருகிறது. அற்புதங்கள் நடக்கிறது, விடுதலை சம்பவிக்கிறது. இப்பொழுது சில குடும்பங்களை கத்த தொட்டு கொண்டிருக்கிறார். சில தனிப்பட்ட வாழ்க்கை கத்த தொட்டு கொண்டிருக்கிறார். சில உறவுகளை கத்த தொட்டு கொண்டிருக்கிறார். காத்திருந்து காத்திருந்து ஏமாந்து போனாயோ, காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போனாயோ, அன்பு சகோதரனே சகோதரியே, இப்பொழுதே கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுதே கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். சகல வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறுகிறது. நிறைவேற்ற வல்லவர், நிறைவேற்ற வல்லவர். அவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார். ஒரே ஒரு விஷயம் கைவிட்டு சொல்லுங்க பாருங்க. நீ சர்வ வல்ல தேவனாயிருப்பதா ஓ வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். நீ உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் சொல்லுங்க சத்தமாய். ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். இன்னும் சத்தமாய். ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. ஆமென். ரபாஷே கலரதனமோ. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. சொல்லியபடி ஆசீர்வதிக்கிற கர்த்தர், சொன்னபடியே நிறைவேற்றி முடிக்கிற கர்த்தர், சொன்னதை அப்படியே நிறைவேற்றி முடிக்கிறவர். எங்கள் வாழ்க்கையில் நீர் அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி அந்த அப்பாவுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி நல்ல மகிழ்ச்சியோட நல்ல சந்தோஷத்தோட கையை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவருக்குள் ஆமென் என்று இருக்கிறது. ஆமென். அப்படியே ஆக கடவதாக. அற்புதங்கள் நடப்பதாக. நன்றி ஆண்டவரே.